guys, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வந்து நம்ம சேனல் அதிகமா எங்கேஜ் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான வீடியோவோட தான் வந்திருக்கேன். எம்டி ப்ராடக்ட்ஸ் நான் வந்து திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுவேனா இல்ல மாட்டேனா ஏன் அப்படிங்கிற ரீசனோட வந்திருக்கேன். சோ வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இதில் வந்து எப்படின்னா நான் மேக்கப்பும் ஸ்கின் கேர் ரெண்டுமே சேர்ந்த மாதிரியே வீடியோ பண்ணிடலான்னு பார்த்தேன். பட் அது ரொம்ப லாங்காக போகும்னு தோணுது. கிட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியாது. அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேரில் இருக்கிற எம்டி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூவும், செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்கப் அலோன் சோல்ஃபுல்லி மேக்கப்புக்காக ஒரு எம்டி ப்ராடக்ட் ரிவ்யூவும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேவரட் காம்போ ப்ராடக்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டோட ஆர்கன் ஆயில் ப்ளஸ் லாவெண்டர் வேரியண்டோட ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர். ஆஸ் ஐ செட் இன் நைகா ஹால், ஐ லவ் திஸ் வெரி வெரி மச். இது வந்து எப்படின்னா சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ, காமிங் டெஃபினேஷன் ஃபார் ஃப்ரிஸி ஹேர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் எதுக்காக இதை பர்ச்சேஸ் பண்ணேன்னா மெயினாக சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் நிறையா வைரலாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணேன். பட் நான் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஹேர். என்னோட ஆல்ரெடி கெரட்டைன் ட்ரீட்டட் ஹேர் தான். ஸோ ஸ்டில் வந்துட்டு என்னோட ஹேர் வந்துட்டு இதே நான் கெரட்டைன் ட்ரீட்டட் ஹேரில் வந்துட்டு டவ் போட்டேன்னா எனக்கு அவ்வளோ ஹார்டாக இருக்கும். என்னோட ஹேர் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃப்ரிஸியாக இருக்கும். என்னோட அந்த கெரட்டைன் ட்ரீட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நான் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ வந்து போகிறேன். அதில் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாம்பூஸ் ஐ எவர் யூஸ்ட். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லுமே நல்லா காமிங்காக இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் மீன்ஸ் கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா இது உங்களுக்கு செட் ஆகாது. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. ஹேரில் போட்டால் அந்த ஹேரில் வந்துட்டு ஸ்டே ஆகிற அளவுக்கு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இதில் இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு சேம் வேரியன்ட் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் தான். ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து ஃப்ரிஸி ட்ரை ஹேராக இருக்கீங்க, இல்லை அதாவது கலர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாம்பூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து சேஃப் தான், சல்ஃபேட் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால சேஃபான ஷாம்பூ தான். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நைக்காவில் வந்து உங்களுக்கு வந்துட்டு 1260 கிட்ட இருக்கும். நீங்கள் ஆஃபரில் 750 இல்லை 750 பிலோ கீழே நீங்கள் வாங்கலாம். ஸோ நைக்காவில் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அனதர் ஜென் ஷாம்பூ தான். இது வந்து ஹெர்பல் எசன்ஸ்ல இருந்து ப்ளூ வேரியன்ட். இதில் வந்து கொக்கோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சம் அதர் ரெட் கலரில் இருக்குது, அதுக்கப்புறம் க்ரீன் இருக்குது. ஸோ மெனி வேரியன்ட்ஸ் இந்த ஷாம்பூ. நான் யூஸ் பண்ணது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஆயில் ஆஃப் மொராக்கோ கண்டிஷனர் அண்ட் ஷாம்பூ. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ தான். உங்களுக்கு கலர் ட்ரீட்டட் ஹேர் இருக்குது, இல்லை வந்து கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர் இருக்குன்னா கண்டிப்பாக இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஷாம்பூவும் சரி கண்டிஷனரும் சரி ஹேரை வந்துட்டு நல்லா சாஃப்டாக நரிஷ்டாக அவ்வளோ சூப்பராக வந்து வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அதுக்கு அதே சேம் டைம் வந்து ஹேரை வந்துட்டு நல்லா ஃப்ரிஸி ஆக்காமல் சாஃப்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வேரியண்ட்டுமே ட்ரை பண்ணலாம், இல்லை இந்த வேரியண்ட்டுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரெண்டுக்குமே நான் வந்து கேரண்டி கொடுப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னோட ஹேரில் ஒர்க் ஆச்சு. சம்டைம்ஸ் 100% ஒரு 10% பீப்புளுக்கு வேணால் இது வந்து செட் ஆகாமல் இருக்கும் நான் கேட்ட வரைக்குமே. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ட்ரை பண்ணலாம். நைக்கால சேம் ஆஃபர்லாம் அவைலபிளாக இருக்கும். ஆஃபர் டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே நீங்கள் மோர் தென் 50-40% வந்துட்டு ஆஃபரில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அனதர் காம்போ பற்றி தான் நான் பேச போகிறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பாடி ப்ராடக்ட்ஸோட காம்போ இது. உங்களுக்கு டேன் இருக்குது, பாடி டேனாக இருக்குது, இல்லை வந்து ஸ்ட்ராபெரி லெக்ஸ் இருக்குது, இல்லை வந்துட்டு உங்களுக்கு பம்பி ஸ்கின்னாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த காம்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஒர்க் ஆச்சு. எனக்கு வந்து டேன் ஆன ஸ்கின்னுக்கு வந்து ஒர்க் ஆச்சு. இது வந்து கெமிஸ்ட் அட் பிளே அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து டெய்லி எக்ஸ்போலியேட்டிங் பாடி வாஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஹெச்ஏ இருக்குது, லாக்டிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட், விட்டமின் இ பாடி வாஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஏஹெச்ஏ பாடி லோஷன். ஸோ இது ரெண்டும் காம்போவாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த பாடி வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி I hope you can see this. ஒரு மாதிரி டெக்ஸ்சரியாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸ்போலியேஷனும் நடக்கும் டெய்லியுமே நீங்கள் வாஷ் பண்ணி குளிக்கும்போது. ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப மைல்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. பட் பாடி வாஷ் வந்துட்டு நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸே இல்லாமல் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஸோ இது வந்து மைல்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற பாடி வாஷ் தான். பாடி லோஷன்லேயுமே ரொம்ப மைல்டாக வெரி வெரி மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை புதுசாக ஏதாவது பாடி வாஷ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக இந்த காம்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்.
ஸோ இந்த காம்போ வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட வெப்சைட்லேயே நிறைய ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்கும். யூ கேன் செக் இட் அவுட் த வெப்சைட் ஆல்சோ. நைக்காலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மாகோலிருந்து 2% விட்டமின் இ டெய்லி ஹைட்ரேட்டிங் பாடி சீரம் லோஷன் ஃபார் ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து விட்டமின் இ, லாக்டிக் ஆசிட், ஓட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து ஒரு பாட்டில் தான் யூஸ் பண்ணேன். நான் வந்து இது பெருசாக ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஹைட்ரேட்டடாக வச்சுக்குது. பட் லாக்டிக் ஆசிட்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஹைட்ரேட்டடாக இருக்குது, அது என்னால் சொல்ல முடியும். பட் அதர் தன் தட் இது வந்து என்ன பண்ணுதுன்ட்டு கேட்டால் எனக்கு தெரியல. ஸோ இது வந்து நான் ரீபர்ச்சேஸும் பண்ண மாட்டேன். இதோட டெக்ஸ்சர் வந்து எனக்கு ஒரு மாதிரி பாடி லோஷன் வந்துட்டு எனக்கு ஏன் யூஸ் பண்ண பிடிக்காதுன்னா பிசு பிசு பிசுன்னு இருக்கிறதுனால எனக்கு யூஸ் பண்ணவே பிடிக்காது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பிசு பிசுன்னு இருக்கிறதுனால இது வந்து நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஸ்டில் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, வேறு எந்த பாடி லோஷனுமே செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எனக்கு எந்த அஃபெக்டும் பண்ணலை. ட்ரை ஸ்கின்னுக்கு உங்களுக்கு வந்து எனக்கு மாய்ஸ்சரைஸ்டாக மட்டும் இருந்தால் போதும். லைக் எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸுமே இதில் இல்லை. ஃப்ரேக்ரன்ஸ் இதில் கிடையாது. ஒரு மாதிரி லோஷன் ஸ்மெல் மட்டும் தான் வருமே தவிர ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, எனக்கு ட்ரைனஸ் மட்டும் தான் என்னோட கன்சர்ன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாண்ட்ஸோட பியூர் டெடாக்ஸ் பொல்யூஷன் கிளியர் ஆக்டிவேட் சார்கோல் ஃபேஸ் வாஷ். இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா என்னோட பிரைட்ஸ்க்கு நான் எடுத்துகிட்டு போவேன். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப மேக்கப் போட்டிருக்கேன். எனக்கு ஃபேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்குது. மேக்கப் வாஷ் பண்ணதுக்கப்புறமே மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் கார்னியரோட மைசலர் வாட்டர் ஆயில் பேஸ்ட் யூஸ் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமே எனக்கு கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா டக்குன்னு இதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து நல்லா ஃபேஸை வந்து அப்படியே பளிச்சுன்னு வந்து அந்த ஃபோம் அதிகமாக க்ரியேட் ஆகும், பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆயிலி ஃபீலே சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கன்சர்ன் இருக்குன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். பிரைட்ஸுக்கு நான் ஏன் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நைட் மேக்கப் பண்ணியிருக்காங்க, காலையில் ரிமூவ் பண்ணாமே படுத்துட்டாங்க அப்படின்னா காலையில் இது போட்டு வாஷ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபேஸ் வந்துட்டு வாஷ் ஆயிடும். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபோமிங்கும் இருக்கும். அதனால தான் வந்துட்டு நான் இதை எடுத்துகிட்டு போவேன். ஸோ இது வந்து என்னோட பிரைட்ஸ்க்காகவே கண்டிப்பாக நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அக்வாலாஜிக்கால எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேஸ் வாஷ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் டைப்பில் இருக்க ஃபேஸ் வாஷ். இது வந்து மைல்டு, வெரி வெரி மைல்டு பப்பாயா ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இதில் இருக்கும். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட்டன் அண்ட் ஹைட்ரேட் யுவர் ஸ்கின். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிப் பண்ணி எடுக்காமல், நான் பான்ஸோட சொன்னேன் இல்லையா, ரொம்ப அப்படியே வந்துட்டு பளிச்சுன்னு இருக்கும், ஆயில் சுத்தமாக அப்படியே எடுத்துருணும். இது அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவையான டர்ட்டை மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஒரு மாய்ஸ்சரைஸ்ட் ஸ்கின்னை வந்து உங்களுக்கு விட்டுரும். ஸோ அதனால வந்துட்டு இது நான் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இதுலேயே இன்னொரு வேரியண்ட் வாங்கியிருக்கேன், அதை யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இதை கண்டிப்பாக நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். அக்வாலாஜிக்கல் அடிக்கடி பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போடுவாங்க இல்லையா, அந்த டைமில் கண்டிப்பாக நான் இதை வந்து ரீபர்ச்சேஸ் வந்து பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்வாலாஜிக்கால நான் புதுசாக ட்ரை பண்ணேன் இந்த 2 வேரியன்ட் சன்ஸ்க்ரீன் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாலாஜிக்காவோட எல்லோ க்ளோ ப்ளஸ் டூவி சன்ஸ்க்ரீன் பப்பாயா அண்ட் விட்டமின் சி வந்து இதில் இருக்குது. இதோட SPF 50 PA+++++, 4+ UVA UVB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆல் ஸ்கின் டைப் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இது ஒரு ஆல் ஸ்கின் டைப் சன்ஸ்க்ரீன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும்போது நல்லா க்ளோவியான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுக்கும். நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். உங்ககிட்ட காட்டுறதுக்கு கூட எனக்கு வந்து இதில் ப்ராடக்ட் இல்லை. இதெல்லாமே நான் பை ஒன் கெட் ஒன்ல தான் வாங்கினேன். நீங்கள் அக்வாலாஜிக்கா, டாட் அண்ட் கீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மாகோ, அதுக்கப்புறம் டாக்டர் ஷெத், இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் கண்டிப்பாக அக்கேஷ்னலி அவங்க வந்து பை ஒன் கெட் ஒன் வச்சுருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து இது ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் பண்ணுவேன். பட் கம்பேரிங் டு தட் பிங்க் சன்ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, அதோட கம்பேர் பண்ணும்போது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை விட அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இது வந்து செகண்ட் பிளேஸ் தான் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு ரீபர்ச்சேஸ் பண்ணணும், எனக்கு லைக் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணணுங்கிற டைமில் நான் இதை வாங்குவேன். பட் ஆல்வேஸ் ஐ கோ ஃபார் தட் பிங்க் வேரியண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இது வந்து டீடான் டூவி சன்ஸ்கிரீன் செரி டொமேட்டோ ப்ளஸ் ஹைலரானிக் ஆசிட். இது வந்து டேனை ரிமூவ் பண்ணி நம்மளோட ஃபேஸை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட டெக்ஸ்சர் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கரண்ட்லி. இதை வேஸ்ட் பண்ண வேணாம், ஃபேஸில் போட்டுக்கலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேனை ரிமூவ் பண்ணுதான்னு கேட்டால் எனக்கு ப்ராப்பராக அதுக்கு ஆன்சர் இல்லை. இப்போ தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் இதோட டெக்ஸ்சர், இதோட ஃபீல் எல்லாமே நல்லா இருக்கு. நான் கிரேசியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு ஒயிட் காஸ்ட் வந்து இருக்காது, பிளெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ அக்வாலாஜிக்கால இருக்கிற எல்லா வேரியன்ட் சன்ஸ்க்ரீனுமே எனக்கு பிடிச்சிருக்கு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் ஒன் எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா அது ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப ஒரு மாதிரி மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியான டெக்ஸ்சரில் இருக்குது. இது அக்வாலாஜிக்கா சன்ஸ்க்ரீனே வந்துட்டு லைட்டாக தான் இருக்கும். பட் கம்பேரிங் அவங்களோட சன்ஸ்க்ரீன்குள்ளேயே கம்பேர் பண்ணும்போது ஐ வில் கோ ஃபார் தட் பிங்க் ஒன். ஸோ அவ்வளோதான். அனதர் சன்ஸ்க்ரீன் ஃப்ரம் டாட் அண்ட் கீ. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் கூலிங் சன்ஸ்க்ரீன். இதுவுமே வந்துட்டு இன்டர்நெட்டை பிரேக் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அந்த ஒரு 2-3 மந்த்ஸ் கூட நான் வாங்குற டைமில் அவ்வளோ பேர் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். பேக்கேஜிங் வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. பட் கம்பேரிங் டு தட் அக்வாலாஜிக்கா ப்ரைஸும் சரி, குவான்டிட்டியும் சரி கொஞ்சம் அதிகம், லைக் ப்ரைஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இது 50 கிராம்ஸ் தான், இதுவும் 50 கிராம்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 445, இதோட ப்ரைஸ் வந்து 449. ரெண்டுமே வந்துட்டு இது ரெண்டுமே வந்து பை ஒன் கெட் ஒன்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சேம் ப்ரைஸ் தான். பட் ஸ்டில் எனக்கு என்னவோ இதை விட இது குவான்டிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கான்னு தெரியல. ஆனால் ரெண்டுமே 50 கிராம்ஸ் தான் போட்டிருக்காங்க. பட் இதில் சொன்ன மாதிரி வந்து இந்த சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கூலிங் சென்சேஷன் இருக்கும். ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிரும். வித்தின் a செகண்ட் வந்து உங்களுக்கு பிளெண்ட் ஆகிரும். அதை பற்றிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் பண்ணுவேன். பட் ஸ்டில் சன்ஸ்க்ரீன்லேயே எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது அக்வாலாஜிக்கோட அந்த பிங்க் ஒன் தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த எல்லோ ரெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க், அதுக்கப்புறம் இந்த பிங்க் சொல்லலாம். பிகாஸ் இது ஒரு மாதிரி கூலிங்காக நல்ல ஒரு சூதிங்கான எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க அப்படின்னா நான் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணுறதுனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட்லேருந்து நான் ட்ரை பண்ண இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் வித் ஓட் எக்ஸ்ட்ராக்ட், ஸ்குவாலின் ப்ளஸ் அமினோ ஆசிட்ஸ். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு உங்களோட ஸ்கின்னை வந்து நரிஷ்டாகவும் சூதிங்காகவும் வச்சுக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட கிளைம். எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் என்னன்னா ஒரு ஸ்மெல் இல்லை, ஒரு ஃபீல் இல்லை, ஏதோ வந்துட்டு இப்போ கூட அது ஃபுல்லாக நான் தீர்த்துட்டேன். எனக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்குலாம் எனக்கு ஸ்கின் அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் எனக்கு அந்த சூதிங்கான ஃபீல் இதில் வரலையோன்னு தோணுது. ஒரு மாதிரி ஆயிலியாக ஒரு பிசுன்னு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஸ்டில் இன்னொரு ட்ரை நான் கண்டிப்பாக இது கொடுக்க போகிறேன். எனக்கு இதுக்குமே இன்னுமே வந்துட்டு ப்ராப்பராக இது எனக்கு செட் ஆச்சா அப்படின்னு சொல்ல தெரியல. ஸ்கின் வைஸ் எதுவுமே அஃபெக்ட் பண்ணல. ஸ்கின் கேருக்கு வந்துட்டு நல்லா லைக் எப்படி சொல்கிறது, அந்த ஃபீல் வந்து எனக்கு பிடிக்கலங்கிறத தவிர இந்த ப்ராடக்ட்டுமே நல்லா வந்துட்டு ஒர்க் ஆச்சு. மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிச்சு. என்னோட ஸ்கின்ல இது ஃபீல் பண்ணுற விதம் எனக்கு பிடிக்கல. ஸோ இன்னொரு டைம் மேபி வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு பிடிச்சி ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த அக்வாலாஜிக்காலேருந்து ஹைட்ரேட் கான்சென்ட்ரேட் ஃபேஸ் சீரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஹைட்ரேட்டிங் லைக் ஹைலரானிக் ஆசிட் பேஸ் தான் நினைக்கிறேன். பட் எனக்கு அப்படி ஃபீலே ஆகலை. இது நான் ஃபுல் பாட்டில் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டேன். பட் நான் ஃபார்மசி பேஸ்டு ப்ராடக்ட் ஹயாலுஜெல்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். அந்த ஹைலரானிக் ஆசிட் பேஸ் க்ரீம் கூட அவ்வளோ ப்ளம்பியாக வச்சுக்கும் ஸ்கின்னை காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது. பட் இந்த ப்ராடக்ட் யூஸ்லெஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். சீரம்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் மினிமலிஸ்ட் இல்லை வந்துட்டு டெர்மாக்கோல கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பிக்ஸியோட க்ளோ டானிக், அந்த மாதிரி நிறைய சீரம்ஸ் வில்வால இருக்கு. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அக்வாலாஜிக்கா, டாட் அண்ட் கீ ரெண்டுமே நான் சீரம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தேர் சீரம்ஸ். ஸோ நான் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டி டைனி பிக்ஸி க்ளோ டானிக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுக்கோ ஃப்ரீயாக வந்த ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபுல் இது யூஸ் பண்ணிவிட்டு இதோட கீழே இருக்க கொஞ்சம் ப்ராடக்ட் மட்டும் கலர் மாறினதுனால நான் பயந்துட்டு யூஸ் பண்ணல. ஒருவேளை எக்ஸ்பைர் ஆகிருக்குமோ, எக்ஸ்பைரி டேட்லாம் இன்னும் இருக்குது. பட் ஸ்டில் அதோட கலர் சேஞ்ச் ஆனதுனால நான் பயந்துட்டு யூஸ் பண்ணல. பட் ஐ காட் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. I got that big bottle from Tira Beauty. என்னமோ நான் வாங்கினதுக்கு வந்துட்டு எனக்கு இந்த பிக் பாட்டில் கொடுத்தாங்க. I love this product guys. அவ்வளோ க்ளோவியாக உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு மைல்டாக கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல்வேஸ் யூ கேன் கோ ஃபார் திஸ் ப்ராடக்ட். இது வந்து நான் என்ன பண்ணேன்னா சோஃபாவில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் இவ்வளோ ப்ராடக்ட் வந்து கீழே விழுந்துருச்சு. இதில் கேப் இருக்குது. பட் ஸ்டில் எப்படி விழுந்ததுன்னு தெரில. அதை வந்து நான் கை கால்க்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். I don't have a heart to waste this. ஸோ அதனால நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஃப்ரீசரில் தான் நான் வச்சுட்ருக்கேன். அதனால தான் உங்களுக்கு அந்த தண்ணி வந்து கொட்டுது. நீங்கள் சீரம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து லைக் ஆசிட்ஸ் இருக்க மாதிரி லைக் ஹைலரானிக், விட்டமின் சி,
கோஜிக் ஆசிட் இந்த மாதிரி ஆசிட்ஸ் பேஸ் பண்ண சீரம்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம வெயிலில் வைக்கும் போது அதோட கான்சென்ட்ரேட் எதுவும் மாறிடுங்கிற மாதிரி வந்து நான் படிச்சிருக்கேன். அதனால நான் வந்து அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். நான் இதை ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 times எஸ், நான் இதை கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். த ஒன்லி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூ வில் நீட் இஃப் யூ வாண்ட் அ க்ளோவி ஸ்கின். ஸோ இது கண்டிப்பாக நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெட் வைப்ஸ் விரும்பி லைக் நீங்கள் அதுக்கு அடிக்கடி வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஹிமாலயா பிராண்டோட இந்த ஜென்டில் பேபி வைப்ஸ் ஃபார் நார்மல் ஸ்கின் அப்படின்னு போட்டிருக்காங்க. 12 வைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 rupees வரும். 100% worth of your cost. இது வந்து நான் பிரைட்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வெட் வைப்ஸே வாங்கி பழகினேன். ஸோ இது வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கும், உங்களுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நான் பிரைட்ஸுக்கு கண்டிப்பாக பெரிய பேக் வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு போயிட்டு மிஸ் பண்ணிடணும்னு பயம் இருக்கும். சும்மா ஒரு பிரைடுக்கு இதை எடுத்துகிட்டு போய் பழகினதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு செகண்ட் பேக்கும் வந்து வாங்கிட்டேன். இது நீங்கள் புல் பண்ணிக்கலாம், புல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ப்ராடக்ட் வேஸ்ட் ஆயிடும். ஸோ நீங்கள் ஒரு வெட் வைப்ஸ் வந்து ஜென்டலாக இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஃபேஷியல் ரேசர் பிராண்டோட வந்திருக்கேன். இது வந்து கார்மீசியோடது. கார்மீசியில் நிறையா லைக் ரேசர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேவிங் க்ரீம்ஸ், வைப்ஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த கார்மீசி ஃபேஷியல் ரேசர் தான். இது கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது, சாரி, ஐ யூஸ்ட் இட் கம்ப்ளீட்லி. 3 இருந்தது, 3மே வந்து யூஸ் பண்ணிட்டேன். இட் ரீட்டெயில்ஸ் ஃபார் ₹299. நீங்கள் ஒரு 180 கிட்ட வாங்கலாம் நைக்காவில் நீங்கள் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா. இது வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஈஸியாக வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு ஃபேஷியல் ரேசர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சான்ஃபி விட இது நல்லாயிருக்கும். ரெண்டுமே நல்லாயிருக்கும், பட் சான்ஃபி விட இது பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணும். ஸோ இது நான் வந்து கண்டிப்பாக நைக்கால் ஆஃபர் போட்டால் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன், நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் மை ஃபேவரட் ஃபேஷியல் ரேசர் இது. ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஐ ப்ராமிஸ் ஐ வில் பி கன்சிஸ்டன்ட் இன் 2025. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட லிப்ஸ்டிக் சஜஷன் வீடியோ லைக் லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னுமே ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.